செங்கல்பட்டு ஃபேமஸ் சிறுதானிய லட்டு செம்ம ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு வந்து 1 கப் ஆஃப் வெல்லம் எடுத்திருக்கேன். அது நல்லா வெல்லப்பாகு எடுத்து வச்சுக்கிட்டு 1 கப் பீனட் எடுத்திருக்கேன். அந்த பீனட்டையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். தென் ஒரு ஸ்பூன் கீ விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சாச்சு. ப்ளஸ் நம்ம வறுத்து வச்சுருக்க பீனட்டை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு 1 கப் ஃபுல்லாக ஒரு 2 கப் ஃபுல்லாக நான் வந்து மில்லட்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுடரோட ரெசிபி நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் வந்து எப்பயுமே ஸ்டாக் வச்சுருப்பேன், அதனால் அது போட்டிருக்கேன். ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்ச கிரவுண்ட் போட்டுட்டு ஒரு 1 பிஞ்ச் வந்து நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்சுருக்க பாகு நல்லா வடிகட்டிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும். தென் நம்ம வந்து இந்த மாவை ஃப்ரை பண்ணுறதே கீயில் தான் ஃப்ரை பண்ணணும். அது கீ தான் பயங்கர அரோமா கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அது பண்ணிவிட்டு தென் கீயில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சோம்னா சூப்பராக வரும். நீங்கள் அப்படி பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு டைட்டாக பிடிக்கிறதுக்கு வரும். நீங்கள் அந்த சூடோடையே பிடிச்சி வச்சிங்கன்னா லட்டோட ஷேப் கரெக்டாக இருக்கும், சீக்கிரம் உடஞ்சி போகாது. ரொம்ப நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் கூட சாப்பிட்லாம். தேங்க்யூ.